வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இதைத்தானே செங்கோட்டையும் சொன்னாரு, தேவையில்லாமல் பெஞ்சை உடைத்து யூட்டன் போட்ட எடப்பாடியார். வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது ஏழையும் புனியமாக இருந்த டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு பாசமழை புடங்க தொடங்கிவிட்டார்களாம். ஆனால் அதிமுகவில் ஒருங்கிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்த செங்கோட்டையன் காட்சியிலிருந்து அதிரியாக நீக்கிய எடப்பாடி தற்பொழுது அவரே டிடிவியுடன் கைகோர்த்து இருப்பது அதிமுக மத்தியிலே ஒரு புகைச்சலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா? அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தவர்தான் ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள். அவரை கட்சி பொறுப்பிலிருந்து அனைத்து பதவியிலிருந்து உத்தரவை நீக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதனைத் தொடர்ந்துதான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுடன் தன்னை இணைத்துக் கொண்டார். தாவேக்காவுக்கு அவருக்கு பொறுப்புகள் கூட வழங்கப்பட்டிருந்ததா? இந்த வகையில்தான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால், அதிமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளை கண்டிப்பாக தாவேக்காவில் இணைப்பதுதான் அவருடைய முதல் குறிக்கோளாக இருந்து கொண்டிருந்தது. அந்த வகையில்தான், அதாவது அதிமுக ஒருங்கிணை வேண்டும் குரல் கொடுத்த செங்கோட்டையன் கட்சியில் அதிரடியாக நீக்கப்பட்டார். கட்சியில் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற, இல்லை என்றால் அதற்கான பணியை நானே மேற்கொள்ளும் என்று சொல்லிய தலைமைக்கு கூட கெடு விதித்தாலும் ஓபிஎஸ் டிடிவியை சந்தித்தாலும் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து எடப்பாடி நீக்கிவிட்டார். அதாவது அதிமுகவில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு அதிரடி திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்ததாம். அதாவது ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கட்சியின் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதேபோல் துணை பொதுச்செயலாளராக டிடிவி தினகரன் நியமனம் செய்யப்பட்டார். அப்போதே அதிமுக தலைமைக்கு எதிராக தர்மயுத்தம் செய்தவர்தான் ஓ பன்னீர்செல்வம். மீண்டும் அதிமுக இணைய சசிகலா குடும்பத்தினரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருந்தார். இதையடுத்து பொதுக்குழுவில் கூட டிடிவி தினகரன் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதிமுகவின் இரட்டை தலைமையின் கீழ் செயல்பட தொடங்கிய நிலையில் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக மீண்டும் உட்கட்சி மோதல் என்பது உச்சத்தை தொட்டிருந்ததா? அதாவது ஒற்றை தலைமை என்ற கோஷம் அதிமுகவிற்குள் எழுந்ததால் தலைமை பதவியை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வம் இடையே மோதல் ஏற்பட தொடங்கிவிட்டது. இந்த அதிகார போட்டி என்பது யுத்தத்தில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்தே ஓ பன்னீர்செல்வத்தை கூட அண்மையில் நீக்கிவிட்டார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் சட்ட போராட்டங்களால் நடத்தி வந்தார். ஆனால் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கவில்லையாம். இதற்கு மத்தியில் தான் தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி தனியாக பிரிந்து சென்றார். முக்குலத்தேவர் வாக்குகளை கூட அவர் அதிக அளவில் ஈர்க்கப்பட்ட வந்த நிலையில் தான் அரசியலிலே புதிய கட்சி தொடங்கிவிட்டார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமமுகவை தொடங்கியிருப்பதாக பேசி வந்த டிடிவி தினகரன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களுக்கெல்லாம் இதற்கிடையில் தான் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் கைகோர்த்ததும் அதிமுகவை எடப்பாடியிடமிருந்து கண்டிப்பாக மீட்டெடுக்க போகும் முயற்சிகள் ஈடுபட போவதாகவும் ஓ பன்னீர்செல்வத்திடம் கோரி வந்தார். இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் என்பது கண்டிப்பாக அதிமுகவில் இணைந்த செய்திதான் அரசியலிலே புதிய வட்டாரத்தை கிளப்பியிருக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தனித்து விடப்பட்ட நிலையில் அவரின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.